எத்தனை பேர் சாப்பிட்ருக்கான், அதுதான் பிரயோஜனம் இல்லையா? அதான் உண்மையும் கூட. அதனால் கோவிலுக்கு போய் செய்கிறவங்க அதே கோவிலில் போய் ஃபஸ்ட்டு அன்னதானத்தை செய்யுங்க. அதே மாதிரி நீங்கள் ஒரு பூஜை ஏற்பாடு பண்ணியிருக்கீங்க, உங்கள் தலைமையில் ஒரு 2 லட்ச ரூபா செலவு பண்ணியிருக்கீங்கன்னா அதில் எத்தனை பேர் சாப்பிட்டான்? நீங்கள் ஆடம்பரத்துக்கு பண்ணியிருக்கீங்க, ரைட்டு, இல்லைன்னு சொல்லலை, உங்களோட திருப்தி அது. அதில் எத்தனை பேர் வயிறார சாப்பிட்டான் அதை பாருங்கப்பா. அதை விட்டுட்டு லைட்டு போடுறீங்க, டெக்கரேஷன் பண்ணுறீங்க, 10 காசுக்கு புண்ணியம் வராது. என்ன அன்னதானம் ஒரு 2 வாட்டி பண்ணிப்பார், அப்படி அமோகமாக ஒரு பேர் நிற்கும். சின்ன பையாமன் ஒரு எக்ஸோ ஒய்யோ இசட்டோ பேர் சொல்லுவோம். என்ன சின்ன பையாமன் எவ்வளோ பேருக்கு அன்னதானம் பண்ணியிருக்கான், அதுதான் ஏன் நிற்கும். அதுதான் உன்னை வாழ்த்தும், உன் வம்சம் வளரும், உன் வம்சம் வளரும். உங்கள் அப்பன் பேர் பாட்டம் பேர் சொல்கிற அளவுக்கு ஒரு வம்சம் வளரும்னா அன்னதானம் மட்டும்தான் அதுக்கு சிறந்த வழி. அதனால் கோவிலில் செய்கிறவங்க ஃபஸ்ட்டு அன்னதானத்தை ஏற்றுங்க. அதுக்கு மேலே பணம் இருந்தால் நீங்கள் ஆடம்பரம் செய்யுங்க. சீரியல் போடுறது, வழக்கு போடுறதெல்லாம் அப்புறமா செய்யுங்க. ஃபஸ்ட்டு அன்னதானம். யாருமே சாப்பிடா போகக்கூடாது. நான் சொன்னேனே, இந்த சேலத்தில் ஒரு தம்பி ஒருத்தன் அப்படின்ட்டு, இவன் கூப்பிட்ருக்காங்கிறதுக்காக அந்த ஃபங்க்ஷன்